அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நாவல் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய குமரித்துறைவி. நம்ம எல்லாருக்குமே மாலிக் கபூர் படையெடுப்பு பற்றி நல்லாவே தெரியும். முதல்ல அவங்க சூறையாடினது ஸ்ரீரங்கம், அதுக்கப்புறம் மதுரை. சுல்தான்களின் படையெடுப்பால் மதுரை மீனாட்சி அம்மன் ஆரல்வாய்மொழியில் இருக்கிற பரகோடி கண்டன் சாஸ்தா ஆலயத்தில் 59 வருஷமாக இருந்தாங்க அப்படின்றத பற்றின ஸ்டோரி தான் இது. இரணியசிங்கநல்லூரிலிருந்து திருவாலும்கோட்டுக்கு கட்டளைக்காரன் வீரமார்த்தாண்டன் உதயன் செண்பகராமன் அவர்கள் வேணாட்டு ராஜா ஆதித்யவர்ம வரகுணன் அவர்களை சந்திக்க வருவதிலிருந்து கதை ஆரம்பிக்குது. சுல்தான்களை மதுரையிலிருந்து விரட்டின பிறகு விஜயநகரம் ஆட்சி ஆரம்பிச்சுது. செண்பகராமன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நாயக்க மகாராஜாக்கள் மதுரையை பழைய பாண்டியர்கள்கிட்டயே திரும்ப ஒப்படைச்சிட்டு போகிறாங்கன்னும், அங்கேருந்து இப்போ நம்மளுக்கு ஒரு ஓலை வரும்னு சொல்கிறாரு. அந்த ஓலையில் என்ன இருக்குன்னா, ஆரல்வாய்மொழியில் கோயில் கொண்டிருக்கும் மீனாட்சி அம்மையை திருப்பி அனுப்ப வேணும்னு உத்தரவு இருக்குன்னு சொல்கிறாரு. மற்றும் அதே ஓலையில் ஸ்ரீவாலும்கோடு மதுரை ராஜ்யத்துக்கு கப்பம் கட்ட வேணும்னு இருக்கும். இந்த நிலைமையை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னும் அண்ட் மீனாட்சி அம்மன் திரும்ப மதுரைக்குள் புகுந்தார்களா அப்படின்றத பற்றின கதை தான் இது. இதில் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று, மதுரை மீனாட்சி அம்மன் ஏன் ஆரல்வாய்மொழி பரகோடி கண்டன் சாஸ்தா ஆலயத்துக்கு வந்தாங்கன்னும், இரண்டாவதாக பரம ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வந்த தகவல் எப்படி குமார கம்பனருக்கு தெரிஞ்சதுன்னும். இதுக்கான பதிலை நாவலை வாசிக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக இந்த நாவலை பற்றின சில விஷயங்களை நம்ம இதில் பார்க்கலாம். விஜயநகர அரசர் ஹரிஹரர் புக்கருடைய மகன் குமார கம்பனருடைய மனைவி கங்காதேவி அவர்கள் பற்றியும் இருக்குது. மீனாட்சி அம்மனை மதுரைக்கு அனுப்புறதுக்கு பிரசன்னம் பார்க்குறாங்க. சிரமடம் நம்பூதிரி தான் தேவ வாக்கு கொடுக்குறாரு. அவரோட வாக்கு என்ன அப்படின்னா, தேவ பிரசன்னம் வச்சு பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அவள் மதுரை மீனாட்சி தான், ஆரல்வாய்மொழி மீனாட்சி அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. மற்றும் அவர் என்ன சொல்வாருன்னா, பிறந்த இல்லம் விட்டு மகள் மங்களவதியாய் புருஷனோட கிளம்பி போகும்போது அந்த இல்லத்துக்கு அஷ்டலக்ஷ்மிகளும் நிறையும். அதனால் தந்தை ஸ்தானத்தில் இருந்து மகாராஜா இந்த திருமணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்கிறாரு. அதனால் மூத்த கணியன் குறித்த நாளான சித்திரை மாதம் 11ஆவது நாள் மணமங்கலம்னும், சித்ரா பௌர்ணமி நாளில் அம்மையும் அப்பனும் மதுரைக்கு புறப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்படுது. கன்னியாகுமரியிலிருந்து திருமஞ்சன நீர் மீனவர்களால் எடுத்து வரப்படுது. மீனாட்சி அம்மை வேணாட்டில் இருக்கிறதால வேணாட்டுக்கு அதிபதியான திருவட்டார ஆதிகேசவ பெருமாள் அவர்கள் தேவியோட கையை பிடிச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அடுத்ததாக தாலி பூஜை. தாலிக்கு ஜாதி உண்டு. அம்மனுக்கு எந்த தாலி அணிவிக்கணும்னு குழப்பம் வருது. அப்போ எல்லாருமா சேர்ந்து ஒரே முடிவாக சொல்கிறாங்க, மீனாட்சி அம்மனுக்கு முக்குவத்தாலி தான் அப்படின்னு. வேணாட்டின் 8 கோவில் அதிகாரிகள், 8 வீட்டு பிள்ளைமார், வடக்கூர் நயினார் குலசேகர விநாயகர், முத்தாரம்மன் என பல விஷயங்கள் இருக்குது. அடுத்ததாக மீனாட்சி அம்மையுடைய தோற்றம் விசிறி மடிப்பாக செம்பட்டு உடுத்தி, இடம் சரிந்த கொண்டையில் வைரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நகைகள் மீனாட்சி அம்மன் மதுரையிலிருந்து கிளம்பும் போதே பல்லக்கோட மூங்கில் துளைக்குள்ளே அடைச்சி அரக்கு வச்சு மூடி கொண்டு வந்திருக்காங்க. அதை 7ஆக பிரித்து 7 சிவாச்சாரியார் வீடுகளில் புதைச்சி வச்சுருந்துருக்காங்க. சேரநாட்டு முறைப்படி தான் திருமணம். மணமகள் மணமகனின் கால் தொட்டு வணங்கி, மணமகன் முதலாக மணமகளுக்கு கணையாளி அணிவித்து, திரும்பவும் மணமகள் மணமகனுக்கு கணையாளி அணிவித்து திருமணம் தொடங்குது. தந்தையாக மகாராஜா மணமகளின் உச்சி முகர்ந்து மலர் சூட்டி வாழ்த்த, அவள் நெற்றியில் குங்குமமும் கன்னங்களில் சந்தனமும் இட்டுவிட மங்களம் ஆரம்பமானது. அன்று இரவு குடிஜன வழிபாடு, அடுத்த நாள் மதுரை புறப்பாடு. அடுத்ததாக சீர்வரிசை. காஞ்சி ஜரிகை பட்டிலிருந்து வேணாட்டுக்குரிய ஆயுர்வேத மருந்துகள் வரைக்கும் எல்லாம் சீர்வரிசையாக கொடுக்கப்பட்டது மீனாட்சி அம்மைக்கு. மீனாட்சி அம்மன் கிளம்பி போகும்போது, மகாராஜா என் ஐஸ்வர்யமெல்லாம் போகுதே, என் மகாராணி போகிறா, என் மண்ணுக்கு வந்த தெய்வமே இப்போ கிளம்பி போக போகிறா அப்படின்னு சொல்லி அலறாரு. மீனாட்சி அம்மனுடைய பல்லக்கு முற்றத்தை கடந்து செல்லும்போது ஒரு சிறு தடுமாற்றம் நிகழுது. ஆனால் சிலை கீழே விழாமல் உள்ளிருந்த சிவாச்சாரியார் அதை பிடிச்சிக்கிட்டு சமாளிச்சிடுறாரு. அம்மன் கிளம்பி போன பிறகு மகாராஜாவுக்கு உடம்பு முடியாமல் ஆயிடுது.
அப்போ சீவீந்திரத்திலிருந்து ஒரு தகவல் வருது, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு, அதனால தான் மகாராஜாவுக்கு இந்த ஆபத்துன்னு நினைக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. அது என்னன்னா, கல்யாணமாகி போகிற பொண்ணு அவளோட உடைமையில் ஏதாவது ஒன்றை இங்கே விட்டுட்டு போகணும், அவளோட ஒரு நகையோ துணியோ நம்ம எடுத்து வச்சுக்கணும், இல்லைன்னா இங்கே சூனியம் நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, இப்போ அப்போ ஒன்றுமே இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் உள்ளே வராரு. அப்போ திவான் சொல்கிறாரு, இல்லை, முக்கியமான விஷயம் இங்கே போயிட்டுருக்கு, நீ வராத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்படி இல்லை சுவாமி, அம்மை இறங்குறப்ப பல்லக்கு சரிஞ்சதில் அம்மாவோட ஒரு வைர வளையல் கீழே விழுந்திருக்கு, அதை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைங்க. அதே மாதிரி தான் இந்த நாவல் நம்ம படித்து முடிக்கும்போது நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சின்ன நாவல் தான், அதனால் எல்லாருமே வாசிக்கலாம். ஒரு நல்ல அனுபவத்தை தரும். தேங்க்யூ.